கதைப்போமான நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது சாத்தான்குளம் லாக்அப் டெத் அந்த கேஸுக்கான தீர்ப்பு வந்திருக்கு. குற்றவாளிகள் 9 பேருன்னு உறுதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இரட்டை மரண தண்டனை விதித்திருக்கிறார் நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள். ஸோ நிறைய பர்சனல் ஒர்க் அதனால தான் இங்கே வர முடியலை. பட் இருந்தாலும் இந்த கேஸ் குறித்தான ஒரு விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இந்த குற்றம் நடந்தது என்ன, இதனுடைய விரிவான பின்னணிகள்லாம் என்ன, இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்க, இது எப்படிலாம் ஜோடனைகள் ஆச்சு, இது எதுலேருந்து எப்படிலாம் தடையை மீறி அதுவும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸாருக்கு எப்படி தண்டனை கிடச்சிது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். முதல்ல இந்த ஜெயராஜ் அண்டு ஃபெனிக்ஸ் இவங்க 2 பேரும் யார், எப்படி இவங்க கஸ்டோடியல் டெத் லாக்அப் டெத்துக்கு இவங்க கஸ்டடிக்கு போய் இறந்து போனாங்க அப்படின்றத முதல்ல என்ன சம்பவம் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு இதில் சில தெளிவுகள் கிடைக்கும். ஜெயராஜ் அவருக்கு 3 பெண்கள், அதன் பிறகு 4ஆவதாக பிறந்த ஆண் பிள்ளை தான் ஃபெனிக்ஸ். இவங்க ஒரு செல்ஃபோன் கடை வச்சிட்ருக்காங்க சாத்தான்குளத்தில், தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் செல்ஃபோன் கடை வச்சிட்ருக்காங்க. அங்கே இப்போ இந்த கொரோனாவுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லாக்டவுனில் நம்மளுக்கு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே அடைச்சிடணுன்னாங்க. அதுக்கப்புறம் நேர கட்டுப்பாடுகளோடு நீங்கள் கடையை திறக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் அங்கே நடந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாமளும் அந்த மாதிரியான அந்த நேர கட்டுப்பாடுகளில் வச்சுக்கிட்டு தான் நம்ம கடை திறந்தோம், பொருட்களை வாங்கினோம், சமூக இடைவெளி கடைபிடித்தோம். இந்த கொரோனா பெருந்துயரில் நடந்த மிகப்பெரிய பெருந்துயர் இந்த அப்பாவிகள் ஜெயராஜ் அண்டு ஃபெனிக்ஸ்க்கு நடந்த பெருந்துயர் தான். ஸோ இவங்க செல்ஃபோன் கடை வச்சிட்ருக்குறாங்க. ஓகேவா? ஜெயராஜ் அவருக்கு வயசு 62. இந்த செல்ஃபோன் கடை வச்சுட்ருக்காங்க. பையனு ஃபெனிக்ஸ் அவருக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, பூக்கு வச்சுட்டாங்க. சீக்கிரமாக ஒரு கல்யாணம். 4ஆவதாக பிறந்த ஆண் குழந்தை அப்படின்றதுனால அவர் மேலே ஜெயராஜுக்கு பெரிய பாசம், மதிப்பு எல்லாமே. பையனும் அப்பாவுடைய கஷ்டம் அறிந்து அவருக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப அதாவது ஒரு குற்றம் நடக்குது, அதில் பாதிக்கப்படுறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி, அனைத்து சமூக, அனைத்து சாதியினரும் சேர்ந்து இந்த 2 பேருக்காக குரல் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ அந்தளவுக்கு அவங்க 2 பேரும் நல்ல பேர் அந்த இடத்துல எடுத்து வச்சுருக்காங்க. குற்ற வழக்குகளோ குற்றப்பின்னணிகளோ அவங்கக்கிட்ட கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கேவலம் ஒரு 50,000 70,000 ஒரு செல்ஃபோன். இந்த செல்ஃபோனுக்கு ஆட்டையை போடணுன்றதுக்காக என்ன அந்த ஜெயராஜ் அவர்கிட்ட போய் ஓசி செல்ஃபோனுக்கு அடி போட்டிருக்கானுங்க. ஏற்கனவே வியாபாரமும் இல்லை, எல்லாத்தையும் கடையை வேறு மூடி வைக்கிறீங்க, இதில் எங்கே உங்களுக்கு ஓசி செல்ஃபோன் வேறு கொடுக்கறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதில் என்னென்னா காவல்துறை ஆய்வாளர் தான் இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்கிறார். என்ன அவருக்கு தெரிஞ்ச ஆளை அனுப்பிச்சி நீ போய் அவங்ககிட்ட ஒரு ஓசி செல்ஃபோன் ஆட்டையை போட்டு வான்னு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதில் என்ன கொடுமை என்னென்னா, இந்த சொல்கிறதுக்கு போனார்ல போலீஸு, அவரும் என்ன பண்ணுறாரு, தனக்கும் ஒரு செல்ஃபோன் ஆட்டையை போடணுன்றதுக்காக ஒரு 2 செல்ஃபோனுக்கிட்ட ஆட்டையை போட்டிருக்காரு. ஆய்வாளருக்கு ஒன்று, இவருக்கு ஒன்று போடலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளானே. இவர் போய் கேட்டிருக்காரு. ஏற்கனவே நூடுல்ஸ் ஆகிருக்கும், இதில் வேறு ஓசி வேணுமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். யார்? ஜெயராஜ் சொல்லியிருக்கார். இது இவருக்கு அவமானமாக போயிடுச்சு. இவர் நேராக போய் நம்ம காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் போய் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா உங்கள் வீட்டு அக்கா தங்கச்சிங்களை பொண்டாட்டி பிள்ளைங்களை கூடு இட்லி சுட்டு விற்க சொல்கிறாங்க அப்படின்னு ஜெயராஜ் சொன்னார் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பிட்டு. ஏன்னா இவருக்கு அசிங்கம். ஓகேவா? இவர் 2 பிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து போகிறார். அவன் வேண்டாம், என் வீட்டு பிள்ளைங்களை என் வீட்டு பொண்ணுங்களை இட்லி சுட்டு விற்க வைக்கிறது, போய் ஈத்துருவாங்கடா அப்படின்னு சொன்னதில் வந்த வினைதான் இன்று குற்றம் செய்த சம்பவ இடத்துல இருந்த 10 பேருக்கு இரட்டை மரண தண்டனையை விதித்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, 17 லட்சம் 20 லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு என்ன ஃபைன் வேறு போட்டிருக்காங்க. அது ஒரு தனி கதை, அது அப்புறம் பேசுவோம். எனக்கு தெரிந்து ஆட்டோ சங்கருக்கு பிறகு தூக்கு தண்டனை தமிழகத்தில் நிறைவேற்றப்படலை. 25 ஆண்டு காலத்துக்கு பிறகு மொத்தமாக 9 பேருக்கு இந்த
இரட்டை தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இரட்டை தூக்கு தண்டனை என்ன, 2 பேரையும் சாவச்சிருக்காங்க. 2 பேரும் டெத். ஒருத்தவங்களை சாவடிக்கிறப்போ ஒரு குற்றத்துக்கு ஒரு மரண தண்டனை மாதிரி 2 குற்றங்கள் 2 பேரும் இறந்துருக்காங்கன்னும் போது 2 இரட்டை மரண தண்டனையை வந்து வழங்கியிருக்கிறாரு நீதிபதி முத்துக்குமார். அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இது ஏன் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் ஏன் இவ்வளோ விஷயங்கள் நான் இந்த இடத்துல உடச்சி பேசுகிறேன்னா, ஒரு 50,000 70,000 இருக்குமா செல்ஃபோனு. இந்த செல்ஃபோனுக்கு போய் ஆட்டையை போகிறதுக்காக ஒரு ஆள் அனுப்பிச்சு அந்த ஆள் கேட்கும்போது, ஏற்கனவே நொந்து போயிருக்கிறோம், 70,000 80,000 செல்ஃபோன் எப்படியா கொடுக்குறது, ஒரு 5,000 10,000 அதை கேட்டால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு அவங்க அப்பா சொன்னதுக்கு போய் சொல்லும்போதே எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு சொல்லி அவர் கோபமாகி, எப்படி என்ன கோபம், எப்படி என்ன நீ சொல்லலாம், நான் எவ்வளோ பெரிய பவரில் இருக்கிறேன், என்னை நீ எழுத்து பேசலாமா, அதுவும் இல்லாத என் பொண்டாட்டி பிள்ளை இட்லி சுட்டு விற்க வைப்பியா அப்படின்னு இதை சொல்லி என்ன அந்த பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டதுனால ஜெயராஜை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்ததுமே இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது, நான் எங்கங்க அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு ஜெயராஜ் சொல்லியிருக்கார். இது எல்லாமே பதிவாகிருக்கு. நான் எங்கங்க அங்கே இப்படியா அப்படி சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி, என்னையே நீ வந்து ஏற்று பேசுகிறியா அப்படின்னு போய் ஜெயராஜ் அடிக்க, அதுக்குள்ளே வந்து அப்பாவை கூப்பிட்டு போயிட்டாங்களேன்னு ஃபெனிக்ஸ் வந்து கூடவே வந்து அவர் ஒரு இளம் ரத்தம் தானே, அப்பாவை அடிக்கிறாங்க அப்பாவை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே அந்த ரத்தம் கொதிக்கத்தானே செய்யும். அவர் எகிற, இங்கே வந்து என் ஸ்டேஷன்லேயே வந்து நீ எகிருவியா, என்ன உனக்கு என்ன வணிகர் சங்கம் அதெல்லாம் வந்து ஆளுங்களாம் இருந்துட்டாங்க, நீ பெரிய ஆளா, இருறா பார்த்துறா அப்படின்னு சொல்லி ஜூன் 19ஆம் தேதி இரவு ஜெயராஜ் கைது செய்யப்படுகிறார். நைட்டு அடிக்கிற அடி இருக்குது பாருங்கள், அது சாதாரண அடி இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, அதாவது அந்த எல்லாமே இங்கே டீட்டெயிலாக வந்து பாரதிதாசன்ற ஒரு மேஜிஸ்ட்ரேட் எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்கார். ரேவதின்ற ஒரு கான்ஸ்டபிள் அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட சொன்னதே என்னென்னா, என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம், என் பணிக்கு உத்தரவாதம் தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் இருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான், அந்த சாட்சி தான் இவங்களுக்கு வந்து இந்த 9 பேருக்கு 10 பேர் மொத்தம் குற்றவாளிகள். இந்த 10 பேரில் ஒருத்தர் வந்து கொரோனாவில் வந்து இறந்து போயிட்டார் ஒரு போலீஸ். மற்ற 9 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் மற்றும் இந்த ரேவதி. இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நக்கீரன் பத்திரிகையிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த தீர்ப்பு வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி பேசுகிறேன். பட் இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது வந்து, இந்த அவமானம் என்னை எதிர்த்து பேசுவா அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன காரணம் ஜோடிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல வந்து அப்பாவை கடையிலேருந்து தரன்னு எடுத்துன்னு போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ஜீப்பில் ஏற்றி பையன் போனதுமே அவங்க இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, உடனே அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஓடியாராங்க. ஐயா பிள்ளையும் புருஷனையும் அடிக்காதீங்க ஐயா, மன்னிப்பு கூட கேட்க சொல்கிறோம் அப்படின்னும் போது, இதில் என்ன கொடுமைன்னா, அடி பிரிக்கும் பொழுது ரத்தம்லாம் வரும்போது இந்த அம்மாக்கிட்டே போய் ட்ரெஸ்ஸை புதுசாக இட்டு வர சொல்கிறாங்க. இந்த அம்மாவும் ஏன்னா போலீஸ்ன்னு சொன்னாலே நம்ம என்னென்னா நம்ம எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லை, யோசிக்க முடியாது, அதுதான் உண்மை. யார் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அதிகாரம் வந்து ஆணையிடுதுன்னா நம்ம வந்து சிரமேற்று தான் நம்ம செஞ்சாகிற ஒரு சிச்சுவேஷன். நம்ம என்ன தான் படித்தவர்களாக மெத்தப்படுத்தவர்களாக என்னவாக இருந்தாலும் நம்மளுக்கு மைண்ட் ஓடாது, ஓகேவா? ஸோ திரும்ப வந்து அந்த அம்மா போய் ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு மாற்று ட்ரெஸ் எடுத்துன்னு வரும்போது இதுவும் சரியில்லைன்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஓடினா இதில் என்ன இதுதான் அங்கே கொடுமை. அதாவது அப்பனும் மகனும் கிடச்சிருக்காங்க, அடித்து பழகலாண்டா அப்படின்னு சொல்லி தலைகீழே கட்டி தொங்க விட்டு புட்டத்திலே அடித்து என்ன அதுவும் கணுக்காலெலாம் கண்ணி போக வச்சு அடி பிரிச்சிருக்காங்க. அந்த ஆசன வாயில் வந்து என்ன அந்த லத்தியை உள்ளார விட்டு கொடூரமான தாக்குதல்களை வந்து நிகழ்த்தி பின்னாடி பக்கம் பிஞ்சிடுச்சு, சதை பிஞ்சிடுச்சு. இதில் என்ன கொடுமைன்னா, அப்பா வந்து ஏன்னா என் நண்பர் ராஜராஜேந்திரன் வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருந்தார். படிக்கும்போதெல்லாம் கதறிட்டான். உண்மையிலே இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இந்த கஸ்டோடியல் டெத்து, இந்த கஸ்டோடியல் டார்ச்சர், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது பெருசாக. வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன ஒரு 8 வருஷம் இருந்துட்டு வெளியில் வர்ற மாதிரியான இந்த குற்றவாளிகள் மாதிரி தொடர்ந்து இதையே வந்து யாராவது செய்வாங்களா? போலீஸ் ஸ்டேஷன் போகிறதே ஏதாவது இதில் உல்லாசம் படத்தில் வந்து எழுதியிருப்பார் ஒரு டைலாக் பாலகுமாரன். பக்கத்து வரிசையில் வந்து போலீஸ் சாப்பிட்றாங்கனாலே நாங்கள் அந்த பக்கம் போகவே மாட்டோம்,
கல்யாணத்தில் பக்கத்து வரிசையில் போலீஸ் ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காருன்னா அந்த பக்கம் எதுக்கு போய் உட்காரு, இப்படி போய் உட்காருவோன்னு நினைக்கிறவங்க. நான் எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்லுவார் அந்த டைலாக். அந்த மாதிரி இந்த போலீஸுனாலே அதிகாரம் அது இதுன்னும் போது நம்ம கொஞ்சம் நகர்ந்தே நிற்போம், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு தான் எல்லோருடைய மனநிலையே இருக்கும். அப்போ இந்த முதலாக இந்த கஸ்டோடியல் டெத், இந்த போலீஸுடைய அந்த அராஜகம், அந்த அடித்து டார்ச்சர், இதெல்லாம் வந்து எங்கே வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் எடுத்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அதில் வந்து சத்யராஜ் வந்து இன்ஸ்பெக்டராக இருப்பார், நளினி ஒரு பையனை வந்து விசாரணைக்கு கூட்டிட்டு போய் நான் காலி பண்ணிட்டானுங்க. அதுதான் அந்த படம் வந்து நான் முதல்ல போலீஸ் வந்து என்ன மாதிரிலாம் வேலை செய்யும் அப்படின்ட்டு. அதன் பிறகு போலீஸ் அராஜகம் ஒழிக அப்படின்லாம் வந்து போராட்டங்கள்லாம் பேசிட்டு போவாங்கள்ல. அந்த போலீஸ் அராஜகம்னா என்னென்னா, அதிகாரத்தினுடைய சுவையை அவங்க வந்து அதிகமாகவே சுவைத்த காரணத்தினால யாராலையும் நம்மளை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்ற ஒரு மமத நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ அப்பாவிகள், கேள்வி கேட்குறதுக்கே ஆள் இல்லாதவங்க, அவங்கள பற்றி எந்த கவலையுமே இல்லாதவங்கன்னா பூந்து விளையாடுவாங்க. இதில் இதுவாது பரவாயில்ல, அதிகாரம் உள்ள ஆளுங்களையே பிடிச்சா கூட முதல்ல அடி பிடிடுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஐயோ உங்கள் பிள்ளைங்களாங்க சார், இவர் நம்ம கவுன்சிலர் பையனா, எனக்கு தெரியாதுங்களே, ஐயோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் நிறுத்திருப்பேன். அவன் சொல்லியிருப்பான் ஐயோ எங்கள் அப்பா கவுன்சிலர், அதெல்லாம் வந்து காலையிலே போட்டுக்காம முதல்ல அடிச்சிருவாங்க. இதுதான் போலீஸோடைய ஸ்டைல். இருக்கப்பட்டவனுக்கும் சரி, இல்லை அதுவும் இருக்கப்பட்டவனுக்கே அப்படி. ஏன்னா அவனாவது வந்து கேள்வி கேட்பான், ஆளை வச்சு எதோ எட்டுன்னு வந்து பண்ணுவான், பேசுவான். இல்லாதப்பட்டவன் அவன் யோசிச்சு பாருங்கள். ஓகே, இதில் என்னென்னா, இந்த சமீபத்தில் எனக்கு இந்த இதே கொரோனா டைமில் அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. குறுக்கு வெட்டு தோட்டம், நீள்வெட்டு தோற்றம்னு ஒரு விஷயத்தை வந்து மிக அழகாக ஜெய்பீம் படத்தில் வந்து அந்த அந்த போலீஸ் டார்ச்சரை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே வேற இல்லை. அதாவது கதி கலங்குன்னு வாங்கல்ல, கண்ணீர் மல்கும், கதி கலங்கும், உடம்புலாம் ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சீன் அது ஜெய்பீமில். அந்த படம் 2021 வந்து ஜெய்பீம். ஜே ஞானவேல் வந்து அந்த படத்தை வந்து இயக்கியிருந்தார். ஒரு பத்திரிகையாளர்ன்றதுனாலையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய காதுகளில் வரும். கிரைம் பீட்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க போகிறாங்கன்றலாம் வரும். சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்லவே முடியாது. அந்த முன்னாள் பத்திரிகையாளர் ஒரு இயக்குனராக இருக்கும்பொழுது இவங்க என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து அந்த படத்தில் வந்து அப்படி காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக மணிகண்டனை வந்து அந்த படத்தில் வந்து அவர் அந்த பழங்குடியின மக்கள் மாதிரி இருந்து இந்த எலிக்கறிலாம் சாப்பிட்டு அந்த பேச்சு வழக்கு அடித்து பின்னி ஒரு கட்டத்தில் செய்யாத தப்புக்கு வந்து ஒரு யோசிச்சு பாருங்கள், அந்த கேரக்டர் கதறும், செங்கேணி என்னை விட்டுடாத செங்கேணி, யாருக்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட கதறும். ஏன்னா வேற நாதியில் வேறு வழி கிடையாது. இதை உதாரணத்துக்கு வச்சுக்காங்க, 2020 ஜூனில் 19 கைது பண்ணி அந்த அப்பாவையும் பையனையும் அடின்னு அடித்து ஸ்டேஷனில் எடுத்துன்னு போய், அதாவது அது பேர் என்ன, சிறையில் வைக்கிறதுக்காக வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு போனால் அந்த அம்மா என்ன பண்ணுது, பார்க்காமலே வந்து என்ன தூக்கம் கெடுன்ட்டு பார்க்காமலே, வெண்ணிலான்னு பேர் அவங்க டாக்டர், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இதை வந்து மேஜிஸ்ட்ரேட் ஒருத்தர் சரவணன் பேர், அவரும் வந்து இவங்க வந்து சிறையில் அடைக்கலாம் அப்படின்னு அவரும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இதில் அரசு துறையில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த 10 பேர் குற்றம் செஞ்சதெல்லாம் விட்டுடுங்க, அதற்கடுத்து அதை வந்து எக்ஸாமின் பண்ணுற எல்லாருமே தவறு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த 2 பேரையும் ஸ்டேஷன்லேருந்து சிறையில் வந்து வைக்கக்கூடிய சிறை அதிகாரி இருக்கார், அவரும் வந்து உடந்தன்னா என்ன, அவங்களும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒருத்தன் வந்து ஓகே சொல்லும்பொழுது எல்லாருமே தலையாட்டிருக்காங்க. அதன் பிறகு இவங்களை எடுத்துன்னு போயிட்டு ஜெயிலில் வைக்கும்போது ஜெயிலில் இருக்கிற சக கைதிகள், இத்தனைக்கும் அவங்களாம் குற்றவாளிகள், பெரிய குற்றவாளிகள், அவங்களாம் ஈவு இறக்கமே கிடையாது, ஈவு இறக்கம் இல்லாத கைதிகளே இந்த நிலையை பார்த்து கலங்கி போயிருக்காங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ எவ்வளோ பெரிய அடியை அடிச்சிருப்பாங்க, எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. கட்டி தொங்க விட்டு அடித்து கதற அடித்து தொடையில் ஏறி உக்காந்துக்கிட்டு புட்டத்தில் போட்டு அடித்து சதை பிஞ்சிடுச்சு. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை அரங்கேற்றிருப்பாங்க இவங்க. அப்போ
அப்பா எதிர்க்க ஒரு பையனை அடிக்கிறது, ஒரு பையனை வந்து எதிர்க்க அப்பாவை அடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கொடுமை அது. இதுதான் அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீதி கிடைக்காம, இப்போ இவங்களுக்கு வந்து 9 பேருக்கு வந்து நீதி கிடைச்சிது. நக்கீரன் கோபாலா தான் சொன்னார். இதே அதிரடிப்படை வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அப்பாவி மக்களை வந்து இதை விட மிக கொடுமையாக கொடூரமாக சித்திரவதை செஞ்சவங்கலாம் இன்றைக்கி வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து வீடுகள், சொத்துக்கள், டபுள் ப்ரமோஷனு ஜாலியாக வாழறாங்க. சதாசிவம் கமிட்டியுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து அந்த விஷயங்களை வச்சு அவங்கள வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாரு. ஏன்னா அதிகார வர்க்கம் வந்து அப்படியே தான் இருக்குது, யாரையுமே கை வைக்க விடாத அளவுக்கு அது பாதுகாப்பாக சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் வராங்க. இந்த சிஸ்டம் இதுதான், இப்போ இந்த சிஸ்டத்துக்கு தான் வரணும். இப்போ இந்த சிஸ்டம் தான் எல்லாத்துலேயும் இன்க்ளூட் ஆகுது. இந்த சிஸ்டம் தான் எல்லாத்தையும் பண்ண வைக்குது. இந்த சிஸ்டத்தில் நம்மை ஆள்பவர்கள் என்ன அதற்கான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க அப்படின்றது தான். இப்போ நான் இந்த இடத்துக்கு வரேன். அதாவது ஜூன் 19 கைது பண்ணுறாங்க, நைட்டு ஃபுல்லாக அடிக்கிறாங்க. ஜூன் 20 எட்டு போய் சிறையில் வைக்கிறாங்க. 22 ஃபெனிக்ஸுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போது ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே எடுத்துன்னு போய் சோதிக்கும் போதே அவர் இறந்து போகிறாரு. அதுக்கு அடுத்தது 23 அப்பா ஜெயராஜ் இறந்து போகிறார். நீங்கள் கேட்கலாம், என்ன ஜாக்கி இந்த மாதிரி நிறைய அடியெல்லாம் அடிக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, அடித்தாலாம் சாவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு அடி அடிச்சுட்டு 2 அடி அடிச்சுட்டு விட்டா அது ஒன்றும் பெருசாக இருக்காது. அது மாதிரி நிறைய குற்றவாளிகளை அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஆனால் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அட்டின்னு அடிப்பாங்க. இந்த ஜெய்பீமில் செங்கேரின் கதறுவாப்பில் அதில் வந்து மூச்சு பேச்சு இல்லைன்னு சொல்லும்போது கண்ணில் மிளகாத்தூள்லாம் போட்டு பார்ப்பாங்க. அவ்வளோ கொடூரமான ஆட்கள். எல்லா போலீஸும் சொல்லலை, ஏன்னா இன்றைக்கி உலகெங்கிலுமே நிம்மதியாக இருக்கிறதுல நல்ல போலீஸ். ஏன் இந்த இடத்துலையும் ஒரு போலீஸ் வந்து ரேவதின்ற அந்த கான்ஸ்டபிள் வந்து அவங்க வந்து அந்த வாக்குமூலத்தை கொடுக்கலாம், இந்த தண்டனை கிடச்சிருக்காரு. இன்னொரு எஸ்ஐயும் வந்து கொடுத்துருக்காரு, அவரும் அதில் வந்து அப்ரூவராக சொல்லியிருக்காரு. அவர் ஆக்சுவலாக அங்கே நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு கொடூரமாக அடி, அந்த அடி தாழ முடியாமல் அப்படி எப்படி இறந்து போனாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அடித்து கண்ணி போதில் அதில் வந்து அந்த 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 அடித்து கண்ணி போனதுக்கு சரியான மருத்துவங்களோ இல்லை விஷயங்களோ செய்யலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 19 நைட்டு ஃபுல்லாக அடித்தாங்கல்ல, 20 அந்த வெண்ணிலா டாக்டர் வந்து சரியாக எக்ஸாமின் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. அவங்க 2 பேரும் இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பாங்க. இந்த 9 பேர் இன்றைக்கி குற்றவாளியாக மாறிக்க மாட்டாங்க. அதன் பிறகு அந்த மாஜிஸ்ட்ரேட் இந்த அவங்க வெண்ணிலா கொடுத்த அந்த இதையே வச்சுட்டு சரவணன்ற மாஜிஸ்ட்ரேட் வந்து சிறையில் அடைக்கலாம், இவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு அவர் வந்து கொடுக்குறாரு. அதன் பிறகு சிறை அதிகாரி அவரும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். இதில் பக்கத்திலே வந்து டிஎஸ்பி அலுவலகம் வேறு இருக்குது. அன்றைக்கி செய்தி சேகரிக்கிறவங்க போகிறவங்களாம் அந்த டிஎஸ்பி வந்து தெரிஞ்சிருக்கிறார் எல்லாரையும். இதில் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய அப்போதைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, கடையை திறந்து வச்சுருந்தாங்க, கொரோனாவில் கடையை திறந்து வச்சுருந்தாங்க, கொரோனா பரப்பலில் ஈடுபட்ட பொழுது போலீஸ் போய் கேட்கும்போது 2 பேரும் அடிச்சுக்கிட்டு, ஃபெனிக்ஸும் போலீஸும் அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து நெஞ்சு வலிச்சு தான் அவர் வந்து இறந்து போனார். அதன் பிறகு ஜெயராஜ் வந்து பேசும்போது கேட்டுலாம் அவர் ஒரு கதையை ஒன்று சொன்னதை அவர் அங்கே அப்படியே சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த 2 பேர் இறந்து போனதுக்கு பிறகு இந்த 2 பேர் அதான் அந்த அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடம் கண்ணி போய் அதன் மூலமாக ஒரு பாய்சன் வந்து என்ன கிட்னிக்கு போய் செயலிழக்க வைக்குமா. அப்படி தான் அவங்க 2 பேரும் இறந்து போனாங்கன்ட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேருந்து விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இந்த டாக்டர் மட்டும் அப்பயே ஒரு முடிவை எடுத்து இவங்க வந்து ரொம்ப மோசமாக தாக்கப்பட்டிருக்காங்கன்னு எழுதி கொடுத்து அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த 2 பேர் வந்து இறந்து போயிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் சிஸ்டம். சார், எடப்பாடி சொன்னதான் சொல்கிறீங்க, ஏன் திமுக ஆட்சியில் வந்து கஸ்டடியல் டெத்தே நடக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மை நடந்திருக்கு. நடந்ததுமே இந்த மாதிரி நெஞ்சு வெளியில் செத்தாங்க, அப்படி செத்தாங்க, இப்படி செத்தாங்கன்னெலாம் வந்து கதை சொல்லலை. பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று அவங்களுக்கு சாரி சொல்லி யார் அந்த குற்றத்தை இழைத்தார்களோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. அஜித்குமார் இந்த நகை எடுத்துட்டாங்க, காரை பார்க் பண்ணும்போது நகை எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல,
அந்த கேஸாக இருக்கட்டும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்புக்கு அப்புறம் வந்து இந்த தீர்ப்பை ஏன் இவ்வளோ பரபரப்பாக எல்லாரும் பேசுகிறாங்கன்னா, இதன் பிறகு இப்படி அதிகாரம் அமைதியில் யாருமே இனிமேல் வந்து இந்தியா முழுக்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அப்பாவிகளை பிடிச்சி காலி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ அப்போ அந்த அஜித்து, அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ், இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள், ஏன்னா காவல்துறை வந்து முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இந்த குற்ற செயல்களை வந்து அதிகாரத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை வந்து எப்படி ஏதாவது சொல்லி தப்பிச்சிடலாம் நினைப்பாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவர் பக்கம் நின்று அந்த அஜித்துக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி ஒரு முதல்வர் வந்து சாரி சொல்கிறார். என் கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு நிர்வாகத்தில் இப்படி ஒரு தவறு நிகழ்ந்துட்டுன்னு சாரி சொல்கிறார். இது நீங்கள் இதுதான் வந்து நம்மளை ஆள்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேணும், நம்ம யாருக்கு வந்து வாக்களிக்கணும் நம்ம முடிவு பண்ணணுன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். தமிழகத்தில் வந்து இத்தனை மாவட்டங்கள் இருக்குது, அவ்வளோ காவல்துறை இருக்குது, எல்லாரையும் கண்குத்தி பாம்பாக எல்லாருடைய மைண்ட் செட்டையும் நம்ம வந்து கணிக்க முடியாது. அங்கங்கே சில தவறுகள் நிகழலாம். தவறுகள் நிகழ்ந்தால் அதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், மூடி மறைக்கக்கூடாது. அந்த அஜித்தோடைய குடும்பத்தினருக்கு வந்து முதல்வர் ஃபோன் பண்ணி சாரி கேட்குறாரு. நான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன், அதில் குற்றத்தில் ஈடுபட்டவங்களை வந்து நான் வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறேன்னு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். எங்கேயோ ஒரு பிரியாணி கடையில் யாரோ ஒருத்தவங்க சண்டை போட்டான். முதல்வர் நேரம் அங்கே போய் சாரி கேட்டார். ஆக்சுவலாக இதுதான் நான் எதிர்பார்க்குறது. இதைத்தான், அதாவது எடப்பாடியே கூட அங்கே நடந்த நிகழ்வுகளுக்கு வந்து யார் வந்து பொறுப்போ அவங்கள வந்து அவங்களுக்கு தக்க நடவடிக்கை இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அவர் தான் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தையே வந்து நான் வந்து துப்பாக்கி சுட்டு சம்பவத்தையே நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னவர் அவர். அப்பேற்பட்ட முதல்வர் தான் வந்து யோகி மாதிரி பேசிகிட்டு இருக்கார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி. ஓகேங்களா? இங்கே இந்த இடத்துக்கு வரேன் திரும்ப. அந்த 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 வன்முறை இருக்குல்ல, 200 முறைக்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. 10 நிமிஷம் கேப்பு கொடுத்து அடிச்சிருக்காங்க. ஆசனவாயில் வந்து லத்தியை எடுத்து விட்டு என்னென்ன கொடூரம், அதெல்லாம் தான் நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் சொல்ல முடியல. சொல்கிறேன், அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு பெரிய டார்ச்சர். ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுமே இதை முதலாக வந்து என்ன வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு, இந்த கைதிகளை வந்து செக் பண்ணுவார் போல இருக்குது. அவர் வந்து செக் பண்ணி இந்த 2 பேரும் மிக மோசமாக காயப்பட்டிருக்காங்க அப்படின்ற அவருடைய ரிப்போர்ட்டை வந்து நக்கீரன் வெளிப்படுத்திச்சு ஆக்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக. அதன் பிறகு தான் இது வந்து லாக்கப்பில் அடித்தே கொண்டாங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்து சமூக ஆர்வலர்கள்லேருந்து இடதுசாரிகள்லேருந்து எல்லாருமே வந்து போராட்டத்தில் இறங்கினாங்க. அந்த போராட்டத்தினுடைய விளைவாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை தானாகவே முன்வந்து இந்த கேஸ் எடுக்குது. இதில் என்ன விஷயம்னா, இந்த தானாக முன்வந்து இந்த கேஸ் எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அது சிபிசிஐடியிலேருந்து சிபிஐக்கிலேருந்து டக்குன்னு எல்லாத்துக்கும் சிஸ்டத்துக்கு போகுது. 2வது முறை இந்த அவங்கள வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லுது கோர்ட்டு. புதைச்சி வச்சுருந்தனால தான் அதெல்லாமே எரிச்சிருந்தால் முடிஞ்சது கதை. அதனால தான் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா செய்வாங்க ஆக்சுவலாக. ஸோ அதன் பிறகு இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சாட்சிகள்லாம் மறைச்சி அடித்ததுலேருந்து லத்தியிலேருந்து எல்லாம் அதெல்லாம் ஒரு தனி கதை. ஸோ இதன் பிறகு உயர்நீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இது வரும்பொழுது அதிகாரம் படைத்தவர்கள் இவர் எல்லாருமே அப்படின்ற ஒரு இதனால் இவங்க எப்படியும் வெளியில் ஜாமீன்லாம் விட்டால் வெளியில் போய் இவங்க வந்து சாட்சியெல்லாம் கலைச்சிடுவாங்கன்னுட்டு நம்ப மாட்டீங்க. 25 பேருக்கும் இதுவரை பிணையே இல்லை, 5 வருஷம் உள்ளார தான் இருக்காங்க. அதுக்கு மட்டும் கிடையாது, நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நீதியை கொடுக்கறதுக்கு முன்னாடி மத்திய மாநில அரசுகளோடு கலந்து ஆலோசித்து உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டு இதே மாதிரி கஸ்டடி டெத்தை கொடுத்த ஒரு ஏதோ ஒரு பஞ்சாப் கேஸ் அதை முன்னிறுத்தி இந்த கேஸ் வந்து இவங்களுக்கு வந்து இரட்டை மரண தண்டனையை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 15 லட்சத்துக்கு மேலே ஃபைன், 1.25 கோடி கிட்ட வருது. இந்த 1.25 கோடியை வந்து இவங்களால் கொடுக்க முடியலன்னா அவங்க சொத்தை ஜப்தி பண்ணி விற்று அந்த பணத்தை வந்து இப்போ ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. யோசிச்சு பாருங்கள். சரி, இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் வந்து ஏன் நீதித்துறை இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு, சிஸ்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. சிஸ்டத்தில் சில விஷயங்களில் வந்து இப்போ ரவுடி இருக்கான், அவன் வந்து ஒரு கொலை பண்ணுறான், கொலை பண்ணிட்டு 8 வருஷம் இருந்துட்டு நான் வெளியே வந்துடுவேன், ஒரு ப்ரொஃபஷனல் அவனை அடிக்கும்போதோ அவனை போட்டு பொழக்கும் போதோ பெருசாக யாரும் வந்து, ஏன்னா இப்போ நிறைய என்கவுண்டர்ஸ்லாம் பண்ணும்போது நான் எல்லாருமே வந்து ஓகே சூப்பர் அப்படின்வாங்க. இதுக்கு வந்து மரண தண்டனைக்கு எதிராகவும் இப்போ வந்து மக்கள் வந்து சில பேர் பேசியிருக்காங்க, அதை பற்றி பேசுவோம். ஆனால்
இது வந்து இவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது. ஒரு ரவுடி திரும்ப திரும்ப ஒரு தப்பு செஞ்சுட்டே இருக்காங்க, அவனை அடித்தாங்க போனாங்க, உண்மையை வர வைக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல ஆனால் அப்படின்னா அதை வந்து இந்த சிஸ்டத்தை வந்து சில பேரால் புரிஞ்சிக்க முடியும். அதுவே தப்பு தான். ஆனால் ஒருத்தன் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கானே, அப்போ நான் எப்படி அவங்ககிட்ட வந்து உண்மையை வர வைக்கிறதுக்குன்னு இதுக்கு ஒரு சாக்கு போக்கு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் 2 பேரும் அப்பாவிகள். அவங்களுக்கு எந்த குற்றப்பின்னணியுமே இல்லை. அது மட்டும் கிடையாது, நாங்கள் மனசோர்வு காரணமாக கொரோனா பிரச்சனையில் மனசோர்வு காரணமாக இதெல்லாம் பண்ணோம். அதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்குது, அதுக்கு தான் காசு கொடுக்குது. உனக்கு மனசோர்வு இருந்தால் லீவில் போ, லீவை போட்டு போ. இருக்கிறவனை வந்து லத்தியால் வந்து உள்ளார விட்டு ஆட்டணும்னு சொல்லியிருக்கா அப்படின்றது தான் வந்து இங்கே கேள்வியே. அதனால தான் இந்த அதிகாரம் அமைதியில் இனி வரும் காலங்களில் இருப்பவர்களும் இதை வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால தான் இந்த கேஸுக்கு வந்து இரட்டை மரண தண்டனையை நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்க, யார் யாரெல்லாம் வந்து இதை வந்து கேஸை வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனதுக்கு யார் யாரெல்லாம் சிறப்பாக பங்காட்டினாங்க, எந்தெந்த புள்ளியில் இது மாறிச்சு அப்படின்றது இன்னொரு வீடியோவில் பேசுவது. ரொம்ப பெரிய வீடியோ. பட் எனிவே, போனது தான் நின்னாலும் ஜெயராஜ் ஃபெனிக்ஸினுடைய அந்த உயிர், அதற்காக போராடியவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரும் வெகுமதியாக தான் இந்த தீர்ப்பை நம்ம வந்து பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, இந்த குற்றப்பின்னணியில் வந்து அரசு அதிகாரியாகவே இருந்து தவறு செய்த மேஜிஸ்ட்ரேட் அண்டு அவங்க அந்த குற்ற டாக்டர், அதன் பிறகு வந்து அந்த சிறை அதிகாரி டிஎஸ்பி, இவங்க எல்லாரையுமே வந்து இதை வந்து சேர்க்கணுன்னு இப்போ வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து போர்க்கொடியும் தூக்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இது ஏன்னா அவங்கவுங்க பொறுப்புகளை சரியாக செஞ்சுருந்தால் இந்த நிலைமைக்கு போயிருக்காருன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் இது குறித்தான நிறைய விஷயங்களை வந்து நான் அவங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன். நேரமின்மை காரணமாக இத்தோட இருக்குதுன்னா இன்னும் வந்து விரிவான விஷயங்களை இந்த அடுத்த கட்ட நிலைகளுக்கு அது எப்படி போச்சு அப்படின்றதையும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய கருத்துக்களை பின்னணிக்கு தெரியப்படுத்துங்க. பாய்.